ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஒரு மிட்டாய் ரெசிபி தாங்க. அது என்னென்னா நெல்லிக்காய் மிட்டாய் தாங்க. நெல்லிக்காய்னாலே எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா துவர்ப்பாக இருக்கும், நல்லா இருக்கான்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் பண்ணுற மெத்தேடில் நீங்கள் இந்த மிட்டாயை பண்ணி பாருங்களேன், நல்லா இனிப்பாக தித்திப்பாக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியான முறையில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ப்ளூபெரிஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். நிறைய சிம்பிளான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு தாங்க நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இது நல்லா வெந்து கிடச்சிரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு நெல்லிக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்களேன், நெல்லிக்காயெலாம் நல்லா வெடித்து இதாகிருக்கு. இதுக்கு இதாங்க அர்த்தம், நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இது நமக்கு நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்து விட்டு நம்ம இதை மிட்டாய் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் நமக்கு நல்லா ஆறி வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்களேன், நமக்கு நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அதுக்கு மெதுவாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு விதை தனியாக, நெல்லிக்காயோட இந்த சதை தனியாக வருங்க. நமக்கு அந்த நெல்லிக்காயோட அந்த கரெக்டான அந்த ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். பாருங்களேன், பாருங்கள், நெல்லிக்காயோட அந்த கரெக்டான ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம நெல்லிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி பீஸாக போட்டு நம்ம மிட்டாயை பண்ணி கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு இது நெல்லிக்காய் மிட்டாயின்னு தெரியாதுங்க. நான் இப்போ எல்லா நெல்லிக்காயும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இனிப்பு பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா 2 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதனால் ஒன்றும் இல்லை. நான் 1.5 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நமக்கு ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி ஒன்றும் தேவையில்லைங்க. நமக்கு இந்த ப்ரௌன் சுகரு கொஞ்சம் மெல்ட் ஆகி ஒரு பிசு பிசு தன்மைக்கு வந்தால் போதும். பிசு பிசுப்புங்கிற தன்மைக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம இதில் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு வாசனைக்காகத்தாங்க, ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், அதுக்கு தான். இப்போ நமக்கு இந்த ப்ரௌன் சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரட்டும். ஒரு கொதி வரட்டுங்க மெல்ட் ஆகி. நான் இப்போ எடுத்துக்கிற ப்ரௌன் சுகரில் தூசி ஒன்றுமே இல்லைங்க. அதனால தான் நான் முன்னாடியே இந்த ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காய்ச்சிற அந்த ப்ரௌன் சுகர் சிரப்பில் என்னால் தூசி இதனால் இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு நல்லா கொதிக்குது. நமக்கு இப்போ ஒரு கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயையும் இப்போ இந்த நெல்லிக்காயும் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சிரப்புலேயும் நமக்கு இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வெந்து கிடைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த சுகர் சிரப்பு இந்த நெல்லிக்காய்க்குள்ளெல்லாம் நல்லா இறங்கும். இப்போ இந்த சுகர் சிரப்பில் இந்த நெல்லிக்காய் 10 நிமிஷம் நாள் நல்லா கொதிக்கணுங்க. அப்படின்னா தான் இந்த சுகர் சிரப்பெல்லாம் இந்த நெல்லிக்காய்க்குள்ளே நல்லா இறங்கி நமக்கு சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த சுகர் நமக்கு இந்த சிரப்புலேயே இப்போ நெல்லிக்காய் நல்லா குக்காகி வந்திருக்கு. அதோட கலரே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்களேன். இப்போ இந்த சிரப்புலேயே நமக்கு இந்த நெல்லிக்காய் ஒரு நாள் இருந்தால் தான் நமக்கு நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நல்லா ஸ்வீட்டாக தித்திப்பாக இருக்கும். நமக்கு இது இப்போ நல்லா ஆறி வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு நாள் நல்லா ஊறட்டுங்க. இந்த சிரப்பில் நமக்கு நெல்லிக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய அருமையான நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காய்னாலே எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் மிட்டாய் பண்ணி கொடுங்களேன். உங்களுக்கு இது நெல்லிக்காய்னே தெரியாதுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆரோக்கியமான ஒரு முறையில் தாங்க இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் மிட்டாய் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.